திருவண்ணாமலையில் தினந்தோறும் அன்னதானம், அதை விரிவுபடுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கிறோம். கார்த்திகை 1ஆம் தேதி அன்று அது மக்களுக்கு பயன்படுவதற்கான ஒரு வழிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அங்கு அமர்ந்து சாப்பிடுவதற்கு டேபிளும் சேர்களும் நம் மாணவர்கள் அதை ஈடுபடுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். அதே போல கீழே தரையமைக்கும் பணிகளில் கீழே அந்த பக்கம் நிறைய சகதிகள் இருப்பதால் அதையும் தரையமைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்னதானம் பொதுக்கூடத்தை அமைத்ததும் மாணவர்கள் தான், அனைத்தும் மாணவர்கள் தான். நான் எப்பொழுதுமே என் மாணவர்களை இது போன்ற செயல்களில் ஈடுபடுத்துவது புண்ணியத்துக்காக பாவத்துக்காக அல்ல. தயவு கூர்ந்து என்னை பின்தொடர்பவர்கள் கவனமாக கவனித்தால் நன்றாக இருக்கும். நான் விடுதலைக்கான உரியவன், நான் சுவாசத்துக்காக உரியவன், புண்ணியத்துக்காக உரியவன் அல்ல. என்னிடம் இருந்து விடுதலையை பெற வேண்டும், முக்தியை பெற வேண்டும், நான் மோட்சத்துக்குரியவன் என்பதை எல்லோரும் நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். என்னை பின்தொடர்பவர்கள் அனைவர்களுக்கும் உங்களிடம் ஏதோ ஒரு பணியை நான் கொடுத்தாலோ இல்லை வார்த்தையாலோ சூட்சமத்தால் சொன்னால் அதை சாதாரணமாக கடந்து போய்விடாதீர்கள். அதுக்குள் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது. விடுதலையை கொடுக்க வந்தவன், உன்னிடம் இருக்கும் பொருள் எல்லாம் செயலிலிருந்தும் ஒரு நாள் நீ விடுதலையாக வேண்டும். உன்னால் இந்த உலகத்தில் எதையும் அடைந்து விடலாம், விடுதலை அடைய முடியாது. விடுதலையே ஞானத்துக்கு உயர்ந்த செயல், விடுதலையே ஞானத்துக்கு திறவுகோல், விடுதலையே நீ யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அங்கு அவரை பார்ப்பாய். அது குருவாக கடவுளாக இருக்காது, உன்னையே ஒரு அணுத்துவல்களாக பார்ப்பாய். அந்த விடுதலைக்காகத்தான் ஒவ்வொரு மாணவனையும் நான் முன்னிறுத்துகிறேன். என்னுடைய செயல் வடிவத்தை நீ தெரிந்து கொள். தோற்றி வைத்தவன் நான், அதே செயலை யாமே முடித்து வைத்து விடுவோம். அந்த மாதிரி செயல் வடிவத்து கொண்டவன் நான். எப்பொழுதும் எந்த செயலையும் பக்தியாக வேற வடிவத்தில் அணுகுபவன் அல்ல. ரொம்ப நிதானமாக என்னுடைய பணியை நீ கவனித்துக்கொள். விரிவுபடுத்துபவன் அல்ல, எப்பொழுதும் விடுதலைக்கான செயல் செய்பவன். என்ன கூட இருக்கின்ற அனைவரும் உன் செயலிலிருந்து இதில் நீ பணியை செய், அன்னதானத்துக்கு உதவு, நீ இந்த காரியத்துக்கு ஈடுபடு, இந்த தியான மண்டபத்துக்கு உதவு என்று சில நபர்களிடம் சொல்கிறோம், சில நபர்களை முன்னிறுத்துகிறோம். காரணம், விடுதலைக்காக மட்டுமே. நீ குருக்காக சேவை என்று நினைத்து விடாதே. உன்னுடைய விடுதலை அதுக்குள் இருக்கிறது. விடுதலையே ஞானம். விடுதலைக்காக இந்த பெரும் பணியை உன்னை ஈடுபடுத்திக் கொள். நிச்சயமாக விடுதலை என்பது மட்டுமே நீ பெற வேண்டும். விடுதலை என்பது எல்லா பொருட்களை விட்டு விடுதலையாவது